ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம். ஸோ வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா இதுக்கு தேவையானது வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாவே தெரியும், அதோட கீ இது வந்து மேங்கோ. அந்த மேங்கோ உங்களுக்கு சீசன் இருந்து உங்களுக்கு ஒரிஜினல் மேங்கோ கிடச்சதுன்னா யூஆர் லக்கி எனஃப். அப்படி இல்லைன்னா நமக்கு மேங்கோ பல்ப் வந்து ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ எந்த சீசனாக இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் உங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 1/2 கப் டபுள் க்ரீம் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 கப் கண்டன்ஸ் மில்க், அதுக்கப்புறம் நம்மளுடைய தேர்ட் இன்க்ரீடியன்ட் அதுதான் மேங்கோ பல்ப். நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்கீங்க, சீசனுக்கு வந்து உங்களுக்கு அந்த மேங்கோஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த பல்ப் எடுத்துக்கலாம். அப்படி ஃப்ரெஷ் மேங்கோஸ் கிடைக்காதவங்க நமக்கு டின்ட் மேங்கோ பல்ப் கண்டிப்பாக கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. ஸோ அந்த பல்ப்பை வந்து இப்போது 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து விஸ்க் பண்ணிக்க போகிறோம். இது விஸ்க் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எய்தர் எலக்ட்ரிக்கல் விஸ்க் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கலாம். ஹேண்ட் விஸ்க் எடுத்தால் ஆஸ் யூஷுவல் நான் முன்னே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுக்கும். பட் எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகிடும். மற்றபடி டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த வீடியோக்காக நான் வந்துட்டு எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் மற்றும் அதோட அளவுகள் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது நல்லா விஸ்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் விஸ்க் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது ரொம்ப ஓவர்லி விஸ்க் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மணலாக வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் விஸ்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைனா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஸ்மூத்தாக கிடைக்காது. ஸோ இப்போ நல்லா விஸ்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே விஸ்க் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மணலாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வச்சுட்டுருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஐஸ்கிரீம் பாக்ஸ், அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எனி டப்பர் வேர் இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாக்ஸில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சில்கியாக இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. ப்ளஸ் வந்துட்டு கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 ஸ்பூன் இல்லை நீங்கள் 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அது மேலே ஜஸ்ட் அந்த மேங்கோ பல்ப்பை நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்கு, ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மேங்கோ சிப்ஸ் கிடைக்கும், அது கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் டோட்லி ஆப்ஷனல். சில பேருக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து சில்கியாக ஸ்மூத்தாக எதுவுமே அதில் பிட்ஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது மாதிரி தான். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நான் யூஸ்வலாக வந்துட்டு ஈவினிங் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சுருவேன். பட் நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 10 hours உங்களுக்கு ஃப்ரீசரில் இருந்தால் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்துருச்சு. இந்த ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். சர்ப்ரைஸ்! ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்குங்க.
உண்மையிலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு ஸ்கூப் பண்ணி எடுக்கிறது கூட அவ்வளோ அழகாக வரும். ஸோ நான் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் க்ரீடியாக இருக்க போகிறேன். விச் மீன்ஸ் நான் ஒரு ஸ்கூப்போடு நிறுத்த போகிறதில்ல, 2 ஸ்கூப்போடு நிறுத்த போகிறதில்ல, டோட்டலி 3 ஸ்கூப்புக்கு போகலான் இருக்கேன். ஐ நோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் கேலரிஸ், பட் யா, ஐ லவ் த ஐஸ்கிரீம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், டட்டா, பபாய்.